Hi, this is Raji from AnuRB Math Solutions. Exercise 7.1 14th sum integral 1 minus x into root x dx அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நமக்கு வித்தியாசமாக ஒரு ரூட் எக்ஸ் வந்திருக்கு இல்லையா, நம்ம இதை எப்படி சேஞ்ச் பண்ணிக்கலாம்னா ரூட் எக்ஸை வந்து எக்ஸ் பவர் 1/2 அப்படின்னு நம்ம மாற்றிக்கலாம். ஓகே, மாற்றிக்கிட்டு இந்த எக்ஸ்பிரஷனை வந்து நம்ம சிம்பிளிஃபை பண்ணி ஒரு நியூவான இன்டெக்ரலை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ 1 மைனஸ் எக்ஸ் இன்டூ எக்ஸ் பவர் 1/2 அப்படின்னு இதை எழுதிக்கிறேன். இதுக்கு நெக்ஸ்ட் ஸ்டெப்பு இதை நம்ம வந்து உள்ளே இன்டூ பண்ண போகிறோம். ஓகே, எக்ஸ் பவர் 1/2 மைனஸ் எக்ஸ் பவர் 1/2. ஸோ இது ரெண்டுமே பேஸ் வந்து எக்ஸ் தான். ஸோ ஒரு வாட்டி போட்டுக்கிட்டா போதும். இப்போ இங்கே பவர் 1ல் இருக்கிறதுனால இங்கே வந்து +1 அப்படின்னு போட்டுக்கணும். நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இந்த எக்ஸ் பவர் 1/2 அப்படியே வரும். மைனஸ் 2 1s are 2, 2 plus 1 3. ஸோ 3/2 அப்படின்னு வரும், எக்ஸ் பவர் 3/2. ஸோ இதுதான் வந்து நம்ம ஒரு புது இன்டெக்ரலில் எழுத போகிறோம். நவ் rewrite this integral x power 1/2 minus x power 3/2 into dx. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ண போகிறோம்னா இதை ஸ்ப்ளிட் பண்ணணும். ஸ்ப்ளிட் பண்ணி எழுதுகிறேன். x power 1/2 into dx minus x power 3/2 into dx. ஸோ இதுக்கு யூஸ் ஆகிற ஃபார்முலாவை இங்கே நான் சைடில் எழுதிக்கிறேன். இன்டெக்ரல் x power n dx equal to plus c. ஸோ இந்த ஃபார்முலாவை தான் இந்த ரெண்டுத்துக்குமே யூஸ் பண்ண போகிறோம். ஏன்னா இதுவுமே எக்ஸ் பவர் என் மாதிரி இருக்குது, இதுவும் எக்ஸ் பவர் என் மாதிரி இருக்குது. ஸோ இந்த ரெண்டுத்துக்குமே இந்த ஃபார்முலா அப்ளை பண்ண போகிறேன். ஸோ இங்கே n ஃபார்முலாவில் நான் அப்ளை பண்ணி எழுதியிருக்கேன். n வந்து இங்கே 1/2 இல்லையா, ஸோ 1/2 + 1. அதே மாதிரி கீழே 1/2 + 1 வந்துடும். மைனஸ் எக்ஸ் பவர் 3/2ல் இதில் n வந்து 3/2 இருக்குது. அதனால் n இருக்க இடத்துல 3/2 அப்படின்னு போட்டு இங்கே எடுத்து எழுதியிருக்கேன். இதுக்கு அடுத்த ஸ்டெப்பு, ஸோ 2 1s are 2. ஸோ இது எல்லாமே நம்ம வந்து எல்சிஎம் எடுத்துகிட்டு போட போகிறோம். ஓகேவா, ஸோ 2 1s are 2, 2 + 1 என்ன 3. அப்போ எக்ஸ் பவர் 3/2 டிவைடட் பை 3/2 ப்ளஸ் மைனஸ் 2 1s are 2, 2 + 3 5. ஓகேவா, அப்போ எக்ஸ் பவர் 5/2 டிவைடட் பை 5/2 ப்ளஸ் சி. அப்போ எப்படி எழுதுவோம், இது வந்து ரெசிப்ரோக்கலாக மாறும்போது 2/3 இன்ட்டு எக்ஸ் பவர் 3/2 மைனஸ் 2/5 எக்ஸ் பவர் 5/2 ப்ளஸ் சி. ஸோ ஆன்சர் முடிஞ்சிச்சு. இப்போ நம்ம எடுத்து எழுதி காட்ட போகிறோம். தர்ஃபோர் ஆன்சர், இது வந்து நமக்கு கொஷின் கொடுத்துருந்தாங்க இல்லையா, அது இதை எழுதிட்டு நம்மளோட ஆன்சரை இங்கே எழுதி காமிச்சிங்க. This is the final answer.